பிஜேபி மீடியானர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். தமிழ்நாட்டில் இந்த டிஎம்கே என்னைக்கு ஆட்சிக்கு வந்துச்சோ அன்னையிலிருந்து நீங்கள் வேணால் நல்லா எடுத்து பார்க்கலாம். என் நண்பு தமிழ் சொந்தங்களே, என் நண்பு உறவுகளை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். 1990க்கு முன்னால் தான் இப்போ 2021 2025 வரைக்கும் நடக்கிற சாதி கொடுமைகள் அத்தனையும் 1990 தான் நடந்துச்சு. அப்போ டெக்னாலஜி இல்லை, இவ்வளவு எல்லா மக்களுக்கும் தெரியாத மாதிரி எந்த சமூக வலைதளங்கள் எதுவுமே இல்லை. அதனால் அந்த தவறுகள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சாதி கொலையை அதிகமாக 1990க்கு அப்புறம் அதிகப்பட்ட சாதி கொலைகள் நடக்கினா இந்த கேவலங்கெட்ட மோசமான இந்த சாதி வெறி கும்பல்கள் அத்தனை பேர் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கேல தான் இருக்கிறான். கேட்டால் அவன் என்ன சொல்லுவான், நாங்கள் தான் சமூக நீதி இது பண்ணுறோம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் நாங்கள் தான் பாதுகாப்பு, அதான் இதான 1000 சொல்கிறான். ஆனால் இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியல. திருநெல்வேலியில் இப்போ 2 நாளுக்கு முன்னால் நடந்த அந்த கவின்கிற சகோதரோட கொலையை உண்மையிலே எந்த கட்சிகளுமே அதை ஆதரிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இப்போ உள்ள நாட்டில் இத்தனைக்கும் அந்த சகோதரர் எல்லாரும் என்ன சொல்கிறான், நாடக காதல் அப்படிங்கிறான். ஓகே, நீ காதலிச்சனா உண்மையான லவ்வாக இருந்தால், நீ லவ் பண்ணுற உண்மையாகவே இருந்தால் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் அந்த பொண்ணோட வீட்டில் போய் பேசுங்க அப்படின்னு சொன்னீங்க. ரைட்டு, ஓகே. அது நான் உண்மையிலேயே நீ படிக்காமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருப்ப, கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருப்ப, போதைப் பொருள் பயன்படுத்திக்கிட்டு இருப்ப, நாளைக்கு அந்த பொண்ணை இப்படி பத்திரமா என் பொட்ட பிள்ளைன்னு அப்படியே பாசத்தை இதையும் ஊட்டி வளர்த்து ஒரு கஞ்சா குடிக்கிறவனுக்கும் ஒரு குடியார பயலுக்கும் ஒரு பொறுக்கிக்கும் போய் நான் பொண்ணை கொடுக்கவா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது நியாயமான ஒரு கோரிக்கை. நானுமே அந்த மாதிரி நாடக கதையில் அந்த மாதிரி நாடக கதையில் ஆதரிக்கிறவன் கிடையாது. ஏன்னா நான் பாரதிய ஜனதா கட்சிக்காரன். நேர்மையாக இருந்தால் நேர்மையாக இரு, அதுதான் எங்களோட கொள்கை. பாரதிய ஜனதா கட்சி எங்களை வளர்க்குற விதமும் அப்படி தான். எங்கள் தலைவர்கள் எங்கேயுமே ஜாதி மதம் எதையுமே பார்க்கக்கூடாது, அவன் மனுஷனாக பார்க்கணும் அப்படிங்கிற கற்றுக் கொடுக்கறது தான் பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே ஜாதி வெறியோ மத வெறியோலாம் இருக்கவே இருக்காது. எல்லாரும் சும்மா சொல்லுவான், பாஜகனா மதவாத கட்சி, பாஜகனா இந்துக்களுக்கான கட்சி அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நல்லவர்கள் நாட்டை நேசிக்கிற தேசப்பற்று உள்ள ஒவ்வொரு இந்தியனும் ஒவ்வொரு தமிழனும் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய கட்சி எதுனா பாரதிய ஜனதா கட்சி. ஏன் பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் ஆதரிக்கணும்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அனைத்து சமூகத்துக்குமே என் அன்பு தமிழ் உறவுகளே கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்கள். அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் ஈக்குவல், அனைத்து மக்களுக்கும், இந்தியாவில் உள்ள அனைத்து, அது எந்த ஜாதியாக இருக்கட்டும் எந்த மதமாக இருக்கட்டும், அனைத்து சமூக மக்களுக்கும் ஈக்குவலான ரைட்ஸ் தான், ஈக்குவலான பதவி தான். ஐயோ இவங்க மெஜாரிட்டியாக, இப்போ இப்போ இந்த டிஎம்கேல எடுத்துக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 சாதி தான் மெஜாரிட்டியாக இருக்கும். அது தமிழ் சாதியா அப்படின்னு பார்த்தா தமிழ் சாதியாக இருக்காது. அவங்களோட பூர்வீகம் எங்கன்னு பார்த்தா தெலுங்காக இருக்கும், ஆந்திராவாக இருக்கும். இந்த மாதிரி உள்ள அவங்க தான் டிஎம்கேல தலைவர்களாக இருப்பாங்க. ஆனால் தொண்டனா பாவம் இந்த 200 ரூபாய்க்காக குடிக்காக 200 ரூபாய்க்காக தொண்டனாக இருப்பான் தமிழன். தலைவராக யாராக இருப்பான்னா ஒரு தலைவராக ஒரு அந்த வேறு மாநிலத்துக்காரங்க தான் இருப்பாங்க. அவன் எப்படி தமிழை வளர்ப்பான், அவன் எப்படி சாதியை ஒழிப்பான்? நீ சாதியை ஒழிச்சிட்டனா நம்மளாம் தமிழர்கள் அப்படின்னு தமிழர்களாக நம்ம ஒன்று நினைச்சிட்டோம்னா டிஎம்கேக்கு இங்கே என்ன வேலை? நீ வா, என் நாட்டுக்கு வா, என் மாநிலத்துக்கு வந்துட்ட, வேலைக்குன்னு வந்திருக்க, பொழைக்குன்னு வந்துட்ட, பொழப்பாரு. எங்களுக்கு கீழே தான் நீ இருக்கணும், எங்களுக்கு மேலே நீ இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தமிழர்களுக்கு, ஒவ்வொரு தமிழர்களுக்கும் வந்துச்சுன்னா, இவன் என்ன யாரோ முக ஸ்டாலினோ இல்லைன்னா துணை முதல்வர் ஒரு இருக்கான ஒரு தத்தி இந்த நடிகைகளோடய சுற்றிக்கிட்டு தெரிகிற அந்த தத்தியோ நம்ம தமிழ்நாட்டை ஆள முடியுமா? இதுக்கெல்லாம் பெரிய இந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சாதி வரி கும்பலை வச்சுருப்பான். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சாதி வரி கும்பலை வச்சுருப்பான். அஜித் குமார்ங்கிற சகோதரராக இந்த போலீஸ்காரங்க அடித்தே கொண்டாங்க. ஆனால் அந்த சமூகத்தில் உள்ளவங்க அப்படியே அதை காம்ப்ரமைஸ் பண்ணி அதை அப்படியே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. சரி, அது ஓகே, போலீஸு அது இது பண்ணுது. இது சாதி ரீதியாக நாங்கள் தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அது இந்த அரசாங்கத்தால் தாழ்த்தப்பட்ட மக்களாக கொடுத்தவங்க. எந்த இடத்துலையுமே இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்க இல்லைன்னு சொல்லி குறைஞ்சது இப்போ ஒரு 70 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் விவசாயம் பார்க்குறோம், விவசாய குடி. எங்களுக்கு எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோயில்லையுமே எங்களுக்கு முதல் மரியாதை இருக்குது. அப்புறம் நாங்கள் எப்படி தாழ்த்தப்பட்ட சமூகமாக வருவோம் அப்படின்னு தொடர்ந்து போராடிக்கிட்டே வராங்க. அந்த சமூக மக்களை
மேலே வரக்கூடாது. இந்த டிஎம்கேவோட ஒரே பெரிய அஜெண்டா என்னன்னா, இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் வந்து அரசியல் ரீதியாக மேலே வந்துடக்கூடாது. அரசியல் ரீதியாக மேலே வந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு 1.5 கோடி தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இருக்காங்க. அந்த மக்கள் இப்போ வரைக்கும் கண்ணை மூடிக்கிட்டு இந்த டிஎம்கேக்கு ஓட்டு போட போவதன் விளைவு தான் நீ இன்னும் இப்படி செத்துக்கிட்டே இருக்க. நீ இப்படி சாகிறதுக்கு காரணமே என்னன்னா இந்த டிஎம்கேக்கு ஓட்டு போட போய்தான். ஆனால் என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்குமே நான் ஒன்று நீ இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் மட்டும்தான் நினைக்காத. உன்னை அடிமைப்படுத்தி தான் அவன் வச்சிருக்கான். உன்னை அடிமைப்படுத்தி தான் வச்சிருக்கிறான். ஏன்னா நீ அஜித்குமார் அந்த சகோதரரை வந்து அந்த லாக்கப்பில் கூட கொண்டு போய் போடலை. யாரோ ஒருத்தவங்களுக்காக அடிச்சு கொண்டான். நீ அவனை தமிழ் சாதியாக பார்த்துருக்கணும். நீ அவனை ஒரு குறிப்பிட்ட சமூகமாக பார்க்காம தமிழ் சாதியாக பார்த்தனா உனக்கு அந்த வழி பிடிக்கும். இந்தியாவை ஒருத்தன் தொட்டா இந்தியா ஏன் நாடு ஏன் குடும்பம் அப்படிங்கிற அந்த பாகிஸ்தான்காரன் நம்ம இந்தியாக்காரனை தொடங்கும் போது உண்மையிலே வலிச்ச என் நாட்டுக்காரனை நீ எப்படா தொடலாம்னு வலிச்ச ஒவ்வொருத்தனும் உண்மையான இந்தியன் தான். நம்ம தமிழனை தொட நினைச்சா வலிச்சா ஒவ்வொருத்தனும் அவன் உண்மையான தமிழன் தான். எவன் அடித்தா நமக்கு என்ன அப்படின்னு நினைக்க போய்த்து அந்த சாதி கலவரங்களே அவன் சொகுசாக வாழ்கிறான். ஆனால் நம்ம இன்னும் வெட்டிக்கிட்டு குத்திட்டு செத்துட்டு கிடக்கும். இந்த நாடகக்காதல்னு சொல்கிறேன் அந்த கும்பலுக்கு தான் நான் ஒன்று சொல்கிறேன். ஓகே, நீங்கள் சொல்கிறதுபடியே நான் ஏற்றுக்கிறேன். என் பொண்ணை நான் இப்படியெல்லாம் வளர்த்தேன், ஆனால் நீ என் பிள்ளையை கொண்டு போய் அப்படி வளர்க்க முடியுமா? நீ குடிக்க ஏன் நீ நல்லா படித்து ஒரு வேலைக்கு போயிட்டு பெற்றவங்கள்ட்ட வந்து நீ கேட்டிருக்கலாம்லான்னு அப்படின்னு சொல்கிறேன். நியாயமான கருத்து தான். அப்போ அந்த மாதிரி அந்த கும்பல்களுக்கு நான் ஒன்று கேட்குறேன், ஒன்று சொல்கிறேன். சகோதரர் கவின் வந்து கோல்டு மெடலிஸ்ட்டு, ஐடி கம்பெனியில் கை நிறைய சம்பளம் வாங்குறாரு. 2 லட்ச ரூபா சம்பளம் இப்போவுமே வாங்குறாரு. இன்னும் ஃபியூச்சரில் எவ்வளவோ வாங்குவார். பொறுக்கித்தனம் பண்ணலை, கஞ்சா குடிக்கலை, போதைப் பொருள் பயன்படுத்தலை. அப்படியாப்பட்ட ஒரு சகோதரரை நீங்கள் வெட்டி கொண்டிருக்கீங்கன்னா உங்களோட கண்ணாடியில் போய் உங்கள் முகத்தை போய் பாருங்கள். நீங்கள் எவ்வளோ அருவறுப்பானவன். அதுலேயும் அந்த வெட்டி கொண்டாரு அந்த சுஜித்துங்கிற சகோதரரோட அப்பா அம்மா வந்து காவல்துறை அதிகாரி. அப்போ இந்த காவல்துறை அதிகாரி எந்த லெவலுக்கு ஒரு வன்மத்தை அந்த பையன் மேலே இப்போ அந்த காவல்துறை அதிகாரி அந்த பெற்றோருமே சொல்கிறேன், நீ ஒருத்தரை வெட்டி கொண்டுட்டு உன் மகனை தூண்டி விட்டு வெட்டி கொல்ல வச்சுட்ட கூலிப்படைகளை வச்சு நிம்மதியாக வாழ்ந்துட முடியுமா? இந்த சமூகம் இந்த தமிழ் சமூகம் ஏற்றுக்கிறோமா? நீ என்ன சொன்ன? அவன் நல்லா படித்து நல்ல சம்பளம் வாங்கி நேர்மையான முறையில் போய் கேட்டால் நாங்கள் பொண்ணு தரமாட்டோமான்னு சொல்கிற அந்த குறிப்புகளுக்கெல்லாம் சொல்கிறேன். இப்போ இந்த சகோதரர் கவினுங்கிற சகோதரர் வந்து இவருக்கு என்ன குறை? கை நிறைய சம்பளம் வாங்குதார். ஐடி ஃபீல்டில் ராஜாவாக வாழ்ந்துருக்கலாம். அவ்வளவு சம்பளத்தை விட்டு இத்தனைக்கு ஐடி ஃபீல்டில் எவ்வளவோ பெண்கள் இது பண்ணுவாங்க. அப்போ உண்மையாக லவ் பண்ணி உன்னை இது பண்ண போய் தானே அந்த ஒரு சகோதரரை நீ வெட்டி கொண்டனா? அப்போ இந்த டிஎம்கே அரசாங்கத்தை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். அன்னைக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் காதலி வீட்டிலேயே காதலன் தூக்கு போட்டு செத்தான். இந்த கேடுகெட்ட அரசாங்கம் டிஎம்கே அரசாங்கம் வந்து அந்த இதை முறையாக விசாரிச்சிருந்து அந்த படுபாத செயல்களை செய்த அந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா இன்னைக்கு கவினுங்கிற சகோதரருக்கு வந்து நம்ம இழந்திருக்க மாட்டோம். இதே மாதிரி தான் வேங்க வயலில் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்தவனுக்கு சரியான தண்டனை கொடுத்துருந்தா அதுக்கடுத்து வயநாட்டில் ஒன்று நடந்திருக்காது. இப்படி எங்கே பார்த்தாலுமே வந்து இவனுங்க பேரில் தாழ்த்தப்பட்ட சமூகம்னு இவங்களா வச்சுக்கிட்டு அவங்களோட ஓட்டு வங்கிக்காக நாங்கள் உங்களுக்காக இருக்கோம்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஃப்ரீயாக ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக இவங்க சும்மா வாயிட்டு சொல்லிட்டு, ஆனால் அவங்களுக்கு நடக்கிற குடும்ப இந்த ஆட்சியில் மாதிரி எந்த ஆட்சியிலுமே கொடுமைகள் நடக்கவே இல்லை உண்மையாக. ஏன்னா இந்த தமிழ்நாட்டு மக்களெல்லாம் நான் ஏன் முட்டாளுன்னு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒரு பட்டமளிப்பு விழாவுக்கு போய் துணை முதல்வருங்கிற தகுதியை விட்டால் அந்த மனுஷனுக்கு என்ன தகுதி இருக்குது? உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு இலக்காரமாக அவர் என் தாய் மாமா தான். நாங்கள் கோபாலர் வீட்டில் நாங்கள் 2 பேரும் தான் படித்தோம். அவர் நல்லா படித்து டாக்டர் ஆகிட்டார். ஆனால் நான் படியாமலே இருந்து நான் துணை முதல்வர் ஆகிட்டேன். அப்போ நம்ம எந்த லெவலுக்கு கேவலமாக இருக்கோம்னு சொல்லி என் அன்பு தமிழ் சொந்தங்களை, என் அன்பு உறவுகளை தயவு செஞ்சு இந்த கவின்கிற சகோதரரோட மரணம் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் கடைசியாக இருக்கணும்னா அனைத்து சமூக மக்களும் இதே இது நீ இந்த மாதிரி கஞ்சா குடிக்கிறவன் இவன் அப்படி உள்ளவனை நீ வெட்டி கொண்டுட்டனா கூட நீ இது அதுக்காக அவன் பிள்ளைய இப்படி பொத்தி தேவையான மாதிரி வளர்த்து வச்சுருப்பான். நீ அசால்ட்டை தூக்கிட்டு போகிறதுக்கு அவன் இருக்கான் வளர்த்தாம்னு கேட்கலாம். ஆனால் இந்த சகோதரர் வந்து நல்லா படித்து கை நிறைய சம்பளம் வாங்குறாரு. அப்போ நீங்கள்லாம் யோசிச்சு பார்க்கணும் ஒரு நிமிஷம். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நீ அருவா கம்பை எடுத்துக்கிட்டே இருப்ப? நீ சரி இந்த ஒரு கொலையை பண்ணிட்டு அவனோட அப்பா அம்மாவும் நீ இந்த கொலை பண்ணவனும் நிம்மதியாக சோறு சாப்பிட்ருவியா? உனக்கும் கூலி படைக்கும் என்ன வித்தியாசம்? உனக்கு அப்படி என்னடா சாதி வெறி? 1924க்கு முன்னால் எடுத்து பாருங்க. அந்த டிஎம்கே காரனும்
இந்த தீகா காரணம் தாண்டா நம்மளை இந்த லெவலுக்கு தமிழ் ஜாதிக்குள்ளே பிரித்து வச்சுட்டானுங்க. என்னைக்கு தமிழ்நாட்டில் டிஎம்கே எப்பப்போமெல்லாம் டிஎம்கே ஆட்சிக்கு வராங்களோ அப்பப்போமெல்லாம் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்கிற இந்த மக்கள் மேலே கொடூரமான தாக்குதல் நடத்துறது யாருன்னா இந்த டிஎம்கே அரசாங்கம் தான். நீங்கள் எதை வேணாலும் நான் அதுக்காக பாரதிய ஜனதா கட்சிக்காரன் நான் வந்து போலியாக இந்த மாதிரி டிஎம்கே மேலே கம்ப்ளைண்ட் சொல்லணுங்கிறதுக்காக நீங்கள் யோசிக்க சமூக வலைதளங்கள் இருக்குது. நீங்கள் சமூக வலைதளங்கள்லாம் எடுத்து பாருங்கள், வரலாற்றை திருப்பி பாருங்கள். பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இந்த மாதிரி ஜாதி இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் விஆர் ஈக்குவல், எல்லாரும் சமம்ங்கிறது நினைக்கிற கட்சி எதுனா பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் சமத்துவம் சமூக நீதி இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நாங்கள் தான் இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த டிஎம்கே போலி பிம்பத்தில் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாயிட்டு தான் சொல்லுவான், செயல்படுத்துறதுல ஜாதி வரி பிடிச்ச அத்தனை பேரும் டிஎம்கேல தான் இருக்கான். அப்புறம் அவன் எப்படி ஜாதியை இது பண்ணுவான்? அவன் ஜாதி வரி அவன் தூண்டி விட்டுக்கிட்டே தான் இருப்பான். அப்போ தான் அவன் பொழப்பு நடத்த முடியும். இந்த டிஎம்கேக்கு நீங்கள் ஓட்டு போடுறது ஒன்று தான், நீங்களே உங்கள் தலையில் மண்ணெல்லி போட்டுக்கிறதும் ஒன்று தான். ஜாதி ஒழியணும் அப்படின்னு உண்மையாக ஜாதி ஒழியணும்னு நினச்சா பாரதிய ஜனதா கட்சி ஆதரிங்க. தயவு செஞ்சு பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் எல்லாரும் சமந்தான். இவன் மேலே இவன் கீழே அவன் அப்படி இவன் அப்படிலாம் கிடையாது. திறமை இருக்கா, நீ நல்லவனா, மக்களுக்காக பணி செய்தியா, அதுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்குற ஒரே கட்சி எதுனா பாரதிய ஜனதா கட்சி தான். அப்பனுக்கு அப்புறம் பிள்ளைக்கு அப்புறம் பேரன், அந்த மாதிரி ஒரு குடும்ப அரசியலே பாரதிய ஜனதா கட்சியில் கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு அனைத்து என் சொந்தங்களும் அனைத்து என் தமிழ் உறவுகளும் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளையும் ஆதரித்து வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதன் கூட்டணி கட்சிகளையும் நீங்கள் வெற்றி பெற செய்யணும். தமிழகத்தை இந்த ஒரு ஒரு அற்புதமான மாநிலமாக மாற்றணும்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் முடியும். தயவு செஞ்சு இந்த ஜாதி கலவரங்களோ பெண்களுக்கு எதிரான குற்றங்களோ இதெல்லாம் போதைப்பொருள் நடமாடி இதெல்லாமே இல்லாமல் ஒரு அமைதியான தமிழகம் அமைதியாக வாழணும்னா அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் மட்டும்தான் எவன் கெட்டவன் இவன் பூமியில் வாழ தகுதியற்றவனா அவன் பூமியில் வாழக்கூடாதுன்னு நினைக்கிற பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி எவனாவது ஒரு செயலில் செஞ்சாம்னா அவனை பரலோகத்துக்கு அனுப்பி விடுறது எதுனா பாரதிய ஜனதா கட்சி தான். பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். என் அன்பு தமிழ் உறவுகளை தயவு செஞ்சு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதன் கூட்டணி கட்சிகளையும் ஆதரிக்கணும்னு உங்களை பணிவன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.